Oh my god. ஒன்றும் ஆகலை. ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைசை பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஜே ஃப்ளிப் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் தான். அப்புறம் வந்து அந்த ட்ரோனை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ட்ராவலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போது ரிவ்யூக்கான நேரம் வந்துருச்சு, வாங்க பார்க்கலாம். நான் வாங்கின இந்த டிஜே ஃப்ளிப்பு ப்ளேமோர் காம்போங்க. இதோட ரேட் கிட்டத்தட்ட 70,000 கிட்ட வரும். ஸோ இது கம்மியாக குட்டியான சின்ன சைஸாக தான் இருக்கும். இதோட வெயிட் 240 கிராம் தான். ஸோ அதனால் நம்ம எங்கேனாலும் தூக்கிட்டு ட்ராவல் பண்ணலாம். இதுக்கு லைசன்ஸ்லாம் தேவைப்படாது. பேக் கொடுத்துருக்காங்க. பேக்கோட குவாலிட்டி செம்மையாக இருந்துச்சு பார்க்க. இது ஒரு லைட்டில் கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப் தான். உள்ள அளவுக்கு அந்தளவுக்கு தண்ணி போகாது. ஸோ சேஃப் தான். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃப்ரெஷ்ஷான ஒரு புது பீஸ் தான். இன்னுமே நான் ஓப்பனே பண்ணல. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த ரேப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுதான் நம்மளோட டிஜே ஃப்ளிப்போட ட்ரோனு. சின்ன ட்ரோனாக இருக்குல்ல, குட்டியாக. இந்த ட்ரோன் ட்ராவல் vlog பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரோனு தான். அது போக நான் ப்ளேமோர் காம்போ வாங்கினனால எனக்கு பேட்ரி சார்ஜர் போட அந்த ஹப்பும் தென் 3 பேட்டரியும் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்மளோட டிஜே ஃப்ளிப். பார்க்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குட்டியோண்டு இருக்குது. ஃபுல்லாக அந்த வீல் மாதிரி எல்லாம் ரவுண்டாக. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தாங்க இருக்குது. நல்லா இருக்குது. இந்த ப்ரொப்பலருக்குலாம் நல்லா சேஃப்டிக்காக அந்த கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே நல்லா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் நம்மளுக்கு. இதுதான் ஆர்சி கண்ட்ரோலர். இதில் நம்மளுக்கு டிஸ்பிளேயோடு வந்துடும். அதனால் மொபைலை கனெக்ட் பண்ண தேவையே இல்லை. சூப்பராக இருக்குது டிஸ்பிளே. ஸோ வாங்க நம்ம ப்ளே பண்ணி பார்த்துருவோம் அந்த ட்ரோன் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் இது ஆக்சுவலாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது. ஸோ அப்போது சும்மா போய் எடுத்துகிட்டு வந்தோம். ப்ராப்பராக அன்பாக்ஸ் பண்ணல. ப்ராப்பராக அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கல. சும்மா எடுத்து வச்சோம். ஸோ அது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த ட்ரோன் வாங்குறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த 3 மந்த்ஸில் அந்த ட்ரோனை ப்ளே பண்ணும்போது என்னென்னலாம் ரிஸ்க் எடுத்தேன், என்னென்னலாம் எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ட்ரோன் வாங்கணும்னு விருப்பப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ தூரம் ஹைட்டு போயிருக்கும், எந்த மாதிரி ஷாட்லாம் எடுக்கலாம், நைட் டைம் எந்த மாதிரி லைட்டிங் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே நான் திருநெல்வேலியில் உள்ள தச்சநல்லூர் அந்த ஒரு ஏரியாவில் எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஏரியல் வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் நார்மலாக சின்ன ட்ரோனாக தான் இருக்குது, ஹைட்டு போகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. தாராளமாக போகும். கிட்டத்தட்ட நான் ஒரு 150 வரைக்கும் விட்டுட்டேன். ஆனால் அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் விண்ட் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி நீங்கள் ஒரு 50க்கு மேலே 100 கிட்ட விட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஏரியல் ஷாட் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த ட்ரோன் தாராளமாக நீங்கள் வாங்கலாம். நைட் டைமுமே லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. ஸோ அது பிரச்சனையே இல்லை. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஸ்பீடாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோடு, சினிமேட்டிக் மோடு, நார்மல் மோடு எல்லாமே பக்காவாக இருக்குது. வீடியோ குவாலிட்டி சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்குது. ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம், வீடியோவும் எடுத்துக்கலாம் இதில். தென் டிடிஎல்லாம் நான் பேச விரும்பலை. ஏன்னா அந்த மாதிரி பேசுறதுக்கு நிறைய பேர் டெக் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ நான் ட்ராவல் விலாகுக்கு என்னெல்லாம் எனக்கு தேவைப்படுமோ நான் அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு அது நல்லாவே செட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ராவலராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரோன் ஷாட் தேவைப்படணும். கண்டிப்பாக இந்த ஒரு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இந்த ட்ரோன் நீங்கள் வாங்கலாம். இது போக நான் ப்ரொஃபஷனலுக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ 2-3 ஃபங்க்ஷனும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ட்ராவலுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய
முருகன் கோவில். ஸோ ஆற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில். இதில் என்ன நான் ரிஸ்க்கு ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் நார்மலாக இருக்க காற்று பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஹெவியாக அடிக்கிற காற்றுல நம்ம ட்ரோனை விட்டோம் அப்படின்னா, ட்ரோன் கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ நீங்கள் காற்றடிக்கிற டைம் வந்து ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. அது ரிஸ்க்கு தான். நான் ஒரு 2 டைம் விட்டு ரிஸ்க்கை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இறக்கிட்டேன். ஸோ அந்த ஒரு ரிஸ்க் இருக்குது. சேரன் மகாதேவில் இருக்க கோயிலை வந்து ரவுண்ட் ஷாட்டில் ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். சைடில் இருக்க வந்து மரத்துலேயே விட்டுட்டேங்க. ஆக்சுவலாக என்னென்னா இந்த ட்ரோனில் வந்து சைடு சென்சார் கிடையாது, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் சென்சார் உண்டு. விழுந்துருச்சு. விழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் இருந்ததுனால ஓரளவுக்கு தேடி பீப் சவுண்ட் போட்டு எடுத்தாச்சு. யாரும் ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரியானா. அதில் ஸ்டாப் கூட அதில் ஒன்றும் ஆகலை. தென் வந்து மழை பெய்யும் போதும் நான் எடுத்திருக்கேன். மழை பெய்யும் போது எடுத்த ஷாட் எப்படி இருக்குன்னா, சும்மா லைட்டாக சின்னதாக தூரல் விழுக்கலாம். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கலாம். அதுக்கு மேலே ஹெவி ரெயின்லாம் விழுந்துச்சுன்னா ட்ரோன் வந்து இதாகிடும். ஸோ அந்த டயத்தில் ப்ரீவியஸாகவே இறக்கிருங்க, அதுதான் பெட்டர். மற்றபடி நல்லாயிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். சின்ன ட்ரோனாக இருக்கே வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன இந்த கொஞ்சம் காற்றடிக்கிற டைம் மட்டும் ப்ளே பண்ணாதீங்க. மற்றபடி நார்மல் டயத்தில் நல்லாவே ப்ளே பண்ணலாம். சூப்பரான கண்ட்ரோல் இருக்குது. கேமரா குவாலிட்டி, கிம்பிள் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த ட்ரோன் வாங்கி நான் 3 மாதம் ஆயிடுச்சு. இது ஆல்ரெடி ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ஷூட்டுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுட்டேஜுமே சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணதுக்குமே நல்லா இருக்குது. தென் வந்து நான் ட்ராவலுக்கும் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறதுக்கும். இது வந்து நைட் டைமில் எடுத்த ஃபோட்டோஸு. ஸோ லைட்டிங் கண்ட்ரோலு அதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிட்டேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. என்ன காற்றடிக்கிற டைம் மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். மற்றபடி நார்மலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஹைட்லாம் பிரச்சனை இல்லை, டிஸ்டன்ஸ் பிரச்சனை இல்லை. ஒரு பேட்ரி வந்து அரை மணி நேரம் நிற்குதுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து தைரியமாக ப்ளே பண்ணலாம். அது போக எமர்ஜென்சியும் காட்டுது. ஸோ அந்த டயத்தில் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து உங்கள் லொக்கேஷனுக்கு கொண்டு வந்து இறக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. மற்றபடி கண்ட்ரோலர்லாம் சார்ஜ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நிற்கும். அதெல்லாம் பயமே இல்லை. மற்றபடி ட்ரோன் வந்து 3 பேட்டரி இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. தாராளமாக யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இது போக இந்த ட்ரோனை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். என்னோடய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு பெருசாக அந்தளவுக்கு ரீச் ஆகலை. என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கும் தெரில. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். பொதுவாக வந்து நிறைய பேர் ட்ரோன் வாங்கும்போது சென்சார் இருக்கான்னு தான் மெயினாக பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகிரும், இல்லாட்டினா எதில் போய் மோதிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த ட்ரோனில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் சென்சார் உண்டு. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் நம்ம வந்து ஃப்ளை மோடில் போட்டு எடுத்துக்கலாம். ரிமோட்டே தேவையில்லை, மொபைலில் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது கண்ட்ரோலரே தேவையில்லாமல் அக்சஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலர் வச்சும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் ட்ரை பண்ணதுக்காக வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சேர்மதேவியில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு பிளேஸ். இந்த பிளேஸு ஃபுல்லாகவே மரங்களாக தான் இருக்கும். இந்த இடத்துல நான் விட்டு பார்த்தேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் விட்டேன். பட் ஆனால் நல்லாவே சென்சார் வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரண்ட்டில். ஆனால் சைடில் ஒர்க் ஆகலை. ஏன்னா ஆல்ரெடி அந்த மரத்தில் விட்டு கீழே விட்டு எடுத்தோம்னா. ஸோ சைடில் வந்து சென்சார் கிடையாது. ஆனால் பட் ஃப்ரண்ட்டில் உண்டு. ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னா ஒரு 10 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து சென்சார் இருக்கும். நீங்கள் தாராளமாக விடலாம். ஸ்டாப்பும் ஆயிரும். அதுவும் மீறி வந்து நீங்கள் விட்டேன்னா அந்த ப்ரொப்பலர் ஆல்ரெடி அந்த கார்டு போட்டு தான் வச்சுருக்கு. ஸோ கேமராவுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. கொஞ்சம் பயமாக இருந்ததில்ல. இப்படி தாங்க இருக்கும் ட்ரோன் ஓட்டும் போது. சம்டைம்ஸ் வந்து டக்குன்னு வந்து எதுலையாவது போய் நின்றும், இல்லாட்டினா ரொம்ப தூரம் போயிடும். ரிட்டர்ன் வருமா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதெல்லாம் ட்ரோன் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் பயம் இல்லாமல் ஓட்டணும். ஓட்டினா தான் ஓட்ட முடியும். இல்லை அப்படின்னா ட்ரோன் ப்ளே பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் இருக்குங்க. ரிஸ்க் இல்லாமல் வந்து ட்ரோன் வந்து ப்ளே பண்ணவே முடியாது. எல்லா இடத்துலையும் ரிஸ்க் இருக்கும். பட் ஆனால் அவுட்புட் நல்லாயிருக்கும். இது வந்து நான் லாஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்த கேரளா ட்ரிப்பில் போயிட்டு வந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போய் பாருங்கள். நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸ்லாம் ஏரியல் ஷாட்டில் எடுக்கணும், நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற இதில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா பட்ஜெட்டாக கொஞ்சம் நல்ல ட்ரோனாக வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃப்ளிப் மாடலில் வந்து வாங்கலாம். நல்லாயிருக்கும். ஒன்றே ஒன்று தாங்க என்னைய பொறுத்தவரைக்கும். நான் இப்போது யூஸ் பண்ண வரைக்கும் ஒன்று தான் ஃபீல் பண்ணேன். காற்றடிச்சா ரொம்ப கொஞ்சம் ஹெவியான காற்றடிச்சுனா வந்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகும். ஏன் அப்படின்னா வெயிட் கம்மி, அதுதான். மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃபுட்டேஜ்லாம் சூப்பராக இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம்.
ஸோ நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேறு எதுவும் வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். தென் வந்து என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய் அண்ட் see you.